ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனி பகவான், 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், 9ஆம் இடத்துல புதன், 11ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜூலை 7ஆம் தேதி சுக்கிர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூலை 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூலை 17ஆம் தேதி சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள். அடுத்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாருங்க, குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கிறது. மேலும் குரு பகவான் மேலே உங்கள் ராசிக்கு அதிபதி இந்த மாதம் பயணிக்க போகிறார். ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு பாருங்க, ஒரு 45 நாட்கள் ஒரு யோகமான நாட்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. இப்போ குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். குரு வீட்டில் ராகு இருக்கிறார். அப்போ வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் பாருங்கள், ராசியை குரு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்நியர்களால், வேறு ஜாதிக்காரர்களால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். அதே போல் விஷம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். விஷ பூச்சிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புட் பாய்சன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக வயிறு முட்டை சாப்பிடக்கூடாதுங்க குரு பகவான் ராசியை பார்க்குற வரையும். ஏன் அப்படின்னா, குரு வீட்டில் விஷக்கிரகமான ராகு இருக்கிறார். அதை மறக்க வேண்டாம் விருச்சக ராசிக்காரர்கள். அதே போல் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்து கொண்டிருப்பதனால ஒரு சிலருக்கு உடம்பு வெயிட் ஏறும். ஏன் அப்படின்னா, அந்த குரு வீட்டில் பிரம்மாண்ட ராகு இருக்கிறார். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஆனால் சில நீண்டகால பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஏன் அப்படின்னா, நீண்ட காலத்துக்கு பிறகு விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாருங்கள், இந்த திருமண யோகம், குழந்தை பாக்கியம், வெளிநாடு யோகம், புதிய பதவி, அரசியல் பதவி, அரசாங்க பதவி, இது எல்லாம் தேடி வரும். ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ மிகப்பெரிய தனயோகத்தெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். வெளிநாடு மூலம் அதிர்ஷ்டங்கள்லாம் பார்க்க முடியும் விருச்சக ராசிக்காரர்கள். அதே போல் கரண்ட்டு சார்ந்த துறை, எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு கரண்ட்டு சார்ந்த நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். அதே போல் பொருள்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறது, இறக்குமதி, வெளிநாட்டிலேருந்து பொருட்களை இறக்குமதி பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் பார்வை ஒரு அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு பண வரவையும் கொடுக்கும். பெரும் தொகைகள் பொருளக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால. கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல் பாருங்கள், ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாயே பார்த்தீங்கன்னா குரு மேலே பயணிக்க போகிறார். ஜூலை மாதம் 11ஆம் தேதியிலிருந்து ஒரு 45 நாட்கள் ஒரு யோகமான நாட்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் நினைத்ததை சாதிக்க முடியும். ஒரு சிலருக்கு ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும். பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து குழந்தை இருக்கும். ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு குழந்தை இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும். உங்களுடைய திட்டமிடுதல் சரியாக இருக்கும். சென்றடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். கௌரவ அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஜூலை 11ஆம் தேதியிலேருந்து ஒரு 45 நாட்கள் ஒரு யோகமான நாட்கள். ஏன் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு மேலே பயணிக்கிறார். ஒரு பெரிய பண வரவை பார்க்க முடியும். இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழிலில் வளர்ச்சியை பார்க்க முடியும். இன்க்ரிமெண்ட் அதிகரிக்கும். சொந்த தொழிலில் ஒரு பிரகாசம் ஏற்படும். அதே போல் வியாபாரத்தில் நல்ல பணவரவுகள் ஏற்படும். உங்களுக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள், மேலதிகாரிகள் பாராட்டுகள், உங்கள் கூட இருப்பவர்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு பெயர், இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி குரு மேலே பயணிப்பது. அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு அதிபதி பாருங்கள் குரு மேலே பயணிக்கிறார். உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துட்டே இருக்கிறார். அப்போ இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம். நீண்ட காலமாக இடுபறியாக இருந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். உடல் ரீதியாக, மன ரீதியாக இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு. உங்கள் ராசியையும் குரு பார்த்துட்டு இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியும் பாருங்கள்
குரு மேலே பயணிக்கிறார். இந்த காலம் சிறப்பான காலம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்தாலும் குரு பகவான் பார்ப்பதனால சனி பகவானுடைய தொல்லைகள் இருக்காது. அதே போல் 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ஒரு சில குழப்பங்கள் இருக்கும், ஆனால் அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால அந்த குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல் இந்த மாத ஆரம்பத்தில் சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பாருங்க, அரசாங்க விஷயத்தில், அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் ஜூலை 17ஆம் தேதி வரையும். அதே போல் தகப்பனார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஜூலை 17 தேதிக்கு பிறகு சூரியன் 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இந்த காலம் சிறப்பான காலம். அதே போல் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அதே போல் லாபத்துக்குடைய புதன் பகவான் 9ஆம் இடத்துல அமர்ந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இதுவும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 7ஆம் தேதி வரையும் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக சுக்கிரனுக்கு 8ஆம் இடம் ஒரு வலுவான இடங்க. சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது வழக்குகள் இருந்தால் அது அந்த வழக்குக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். தீர்க்க முடியாத சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்குங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாக இந்த கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சுக்கிரன் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை 7ஆம் தேதி வரையும். ஜூலை 7ஆம் தேதி வரையுமே இழுபறியாக இந்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அதாவது 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஒரு கேந்திராதிபதி கோணத்தில் அமர்றார். அதுவும் ஒரு சிறப்பு தான். அதுவும் லாபாதிபதி புதனோட சேர்ந்து அமர்வதனால அதுவும் உங்களுக்கு வியாபாரம், சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தான் ஒரு அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பாருங்கள், நல்ல ஒரு கோர்ஸில் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அரசியலில் அரசாங்கத்தில் இருப்பவங்களுக்கெல்லாம் புதிய பதவிகள் தேடி வரும். அதே போல் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம், நல்ல பணவர்வுகளை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்க, ஒரு சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்கெல்லாம் தொழிலில் பிரகாசம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில். அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தான் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்ல முடியும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இந்த மாதம். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாக போகிறதுங்க இந்த ஜூலை மாதத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அடுத்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை 4, 5, 6 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும் போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத ஆரம்பத்திலே உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஜூலை 1, 2, 3, 4, ஜூலை 11, 12, 13, ஜூலை அதே போல் 17, 18, ஜூலை 21, 22, ஜூலை 28, 29, 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் விருச்சக ராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.